வணக்கம். சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள். திருவொற்றியூர் ஸ்மார்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் ராசிக்கோப்பை விருது மற்றும் வாழ்நாள் சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்றது. திருவொற்றியூரில் செயல்பட்டு வரும் ஸ்மார்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பாக ஆண்டுதோறும் பள்ளி மாணவர்களுக்கிடையே பேட்மிண்டன், ஆர்ச்சரி, கேரம், ஓவியம் என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து இவ்வருடத்திற்கான ராசி கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் கடந்த 45 நாட்களாக சென்னை மாநகரில் உள்ள 63 பள்ளிகளில் இருந்து 700க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த போட்டியில் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா ஸ்மார்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமி தலைவர் ஆர். நேரு ராமசாமி தலைமையில் தொழிலதிபர் ஜி. வரதராஜன், அம்மன் வெள்ளி ஜுவல்லரியின் உரிமையாளர் அன்பின் இமயம் ஆர். சீனிவாசன் முன்னிலையில் 26/7/2026 ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஸ்ரீ சாமியா வரவேற்று பேச ஈஸ்வரி முருகேசன், பி. சுமதி, பிரைம்பட் டைரக்டர் ஜே. செந்தில்சாமி, வழக்கறிஞர் டி. குணசேகர், என். பிரபு குத்து விளக்கை ஏற்றி வைத்தனர். நிகழ்ச்சியில் கலை நிகழ்ச்சியாக பாடல்கள் மற்றும் பரதநாட்டியம் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து போட்டிகளில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை காவல்துறை டிஐஜி அன்னி விஜயா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் வாழ்நாள் சாதனையாளர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட எல். ராமமூர்த்தி, விவேகானந்தா வித்யாலயா தாளாளர் சி. கிருஷ்ணன், ஜெகதல பிரதாபன், ஓவிய வேந்தர் வி. கருப்பையா மற்றும் பேட்மிண்டன் பயிற்சியாளர் சொக்கலிங்கம் ஆகியோருக்கு சான்றிதழ்களுடன் வாழ்நாள் சாதனையாளருக்கான தட்டு பரிசாக வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கிரீடா பாரதி ஒருங்கிணைப்பாளர் சி. வேலாயுதம், வழக்கறிஞர்கள் ஜி. கே. ரங்கநாதன், எஸ். மிதுல்ராம், பேராசிரியர் டாக்டர் கே. செந்தில்குமார், டாக்டர் ஜமால் ஷெரீப், இ. தியாகராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இறுதியாக என். கேசன் ராமசாமி நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ மாணவியர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்களுடன் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். விழாவின் முடிவில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது.